நவம்பர் 15, 1966 வெஸ்ட் விர்ஜீனியாவில் பாயிண்ட் பிளசன்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் ரோஜர் ஸ்கேர்பெரி அண்ட் லிண்டா ஸ்கேர்பெரி, அதுக்கப்புறம் ஸ்டீவன் மேரி மெலட் அப்படின்னு சொல்லப்படுற 2 யங் கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஒரு மான்ஸ்டரை பார்த்தோம், அது காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப பெரிய உருவமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, அந்த இடத்துல நாங்கள் காரில் ஒரு ட்ரிப் போய்கிட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் எங்கள் காருக்கு வெளியே நாங்கள் ஒரு மான்ஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, 7 அடி உயரம் இருக்கும், அதோடக்கு ரெக்கைகள் இருந்துச்சு, அதோட கண்ணு பெருசாக சிகப்பு நிறத்தில் ஒளிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நினச்சாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு முக்கியமான அர்பன் லெஜெண்டாக இந்த மாத்மேன்ன்றது மாறிடுச்சு. யார் இந்த மாத்மேன்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நவம்பர் 12, 1966 அந்த வெஸ்ட் விர்ஜீனியாவில் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய மனுஷ உருவத்தில் நிறைய ரெக்கைகளை வச்சுக்கிட்டு அண்ட் சிவப்பு நிறத்தில் கண்கள் உள்ளிடுற மாதிரியான ஒரு உயிரினம் பறந்து போகிறத அவங்க பார்த்துருக்காங்க. அதை அவங்க பெருசாக யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னாலும், சில நாட்கள் கழிச்சு, அதாவது நவம்பர் 15, 1966 இந்த நான் முன்ன சொன்ன அந்த 2 கப்புள்ஸும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு மான்ஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ஊருக்குள்ளே ஏதோ ஒரு புது மான்ஸ்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் ஆன் அதுக்கு மாத்மேன் அப்படின்னும் பேர் கொடுக்குறாங்க. மாத்மேன் ஏன் பேர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் தான் பேட்மேனோட அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அந்த அனிமேட்டட் சீரீஸில் வர பேட்மேனோட வில்லனான கில்லர் மாத்தோட அந்த அப்பியரன்ஸை அப்படியே அது ஒத்துருக்கிறதுனால, ஸோ அதனால் அதுக்கு மாத்மேன் அப்படின்ற பேரையும் கொடுக்குறாங்க. இவங்களோட அப்பியரன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்களும் இதே மாதிரி மாத்மேனை பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படின்னு நூற்றுக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாத்மேனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த சைட்டிங்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 100 பேத்துக்கும் மேலே இப்படி சொல்கிறதுனால என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு அந்த ஊருக்காரங்களும் சரி போலீஸும் சரி எல்லாருமே ரொம்ப குழம்பி போய் அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஆர்வத்திலையும் அதே சமயத்தில் ஒரு நிறைய பயத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரியா இதே மாதிரி ஒரு வருஷம் போகுது. அதுக்கடுத்த வருஷம் 1967 டிசம்பர் 15 அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு பிரிட்ஜான சில்வர் பிரிட்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 1967 அன்னைக்கு மொத்தமாக இடிஞ்சு விழுது. அந்த சம்பவத்தில் 46 மக்கள் உயிரிழந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சோக சம்பவம் நடந்தாலும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு காரணம் அந்த மாத்மேன் தான் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்ன பெரும்பாலான சைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சில்வர் பிரிட்ஜுக்கு மேலே அந்த மாத்மேன் பறக்கிறத பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வர் பிரிட்ஜுக்கு மேலே தான் அந்த மாத்மேன் இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னதுனால இந்த சில்வர் பிரிட்ஜ் இடிச்சு விழுந்ததுக்கு அந்த மாத்மேன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் பிரிட்ஜ் இடிய போகுது அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அது நம்மளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்கு, நாம தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் மற்ற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னும், இன்னொருத்தங்க அது நம்மளை காப்பாற்ற வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரியான உயிரினம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா மாத்மேனை அவங்க முதலும் கடைசியமாக பார்த்தது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மாத்மேன் அவங்க பெருசாக பார்க்கல. பட் காலங்கள் போக போக அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு மாத்மேனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்மேன்ன்றது அந்த ஊரோட கல்ச்சரல் அடையாளமாகவே மாறிட்டு இருக்கு. அதே ஊரில் மாத்மேனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி சிலை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாத்மேனால மாறிடுச்சு. அண்ட் மாத்மேன் அங்கே மட்டும் தான் வந்துச்சா, வேற எங்கேயும் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத்மேன் அங்கே வரத்துக்கு முன்னாடியே சைனாவுக்கு வந்துடுச்சு. 1926 சைனாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் ஜியான்டே டேம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டேம் வந்துருக்கு. அந்த டேம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய டேம். அந்த டேமுக்கு மேலே நாங்கள் டிராகன் மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் வந்துட்டு அவங்க டிராகன் மேன் ஆர் மேன் டிராகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த டேமுக்கு மேலே டிராகன் மேனை பார்த்தோம், அது அந்த டேமுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் ரிப்போர்ட் பண்ணாங்க. லேட்டரான அதே ஊர் மக்களுக்கு அந்த ஊர் டேம் இடிஞ்சு விடுற மாதிரி கனவுகள் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் கனவுகள் வந்ததுனால அதுக்கு ஆரம்பத்தில் யாருமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் கூப்பிட்டு நிறைய
பூஜைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் லேட்டரான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி அந்த டேம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு அதில் ஏற்பட்ட வெள்ளத்தினால 15,000 மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாத்மேன் அவங்களையுமே எச்சரிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு, அதை தான் அந்த மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மாத்மேன் இந்த இடத்துக்கு முன்னாடியே அங்கே வந்திருக்கிறதா நிறைய பேர் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாத்மேன் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதோடு நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செப்டம்பர் 10, 1978 ஜெர்மனியில் ஃப்ரைபர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 21 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வேலைக்கு வரல, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மைனோட என்ட்ரன்ஸில் மாத்மேன் மாதிரியான ஒரு கிரியேச்சர் வலியை மறைச்சு நின்றுட்டு யாரையும் உள்ளே போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு 21 ஒர்க்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மைன் இடிஞ்சு விழ போகுது, அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மாத்மேன் அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருமே மாத்மேனை வந்துட்டு ஒரு சேவியரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்மேன் நம்மளை காப்பாற்ற வந்த ஒரு கிரியேச்சர், நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 1986 ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஷெர்னோபில் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் தி பெரிய ஆக்சிடென்ட்ஸில் அதுவுமே ஒன்று. அந்த சமயத்தில் இந்த இடத்துக்கு மேலே மாத்மேன் பறந்துக்கிட்டு இருந்துச்சு, அங்கேயுமே நாங்கள் மாத்மேனை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷெர்னோபில் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ரஷ்யாலேயுமே மாத்மேனை நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. மாத்மேன் என்னதான் நிறைய பேர் ஒரு மான்ஸ்டர்னு சொன்னாலும் அது ஒரு சேவியர், அது நம்மளை காப்பாற்ற வந்த ஏஞ்சல் அப்படின்னு மாதிரி சொன்னாலும் அது எப்படி வந்துச்சு, எப்படி போச்சு, அதுக்கு இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனால் மாத்மேனோட கதை மட்டும் இன்னுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதுலையும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் இந்த மாத்மேனை நிறைய பேர் மான்ஸ்டர்னு சொன்னாலும் நிறைய பேர் இது ஏலியனாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற அந்த வெஸ்ட் விர்ஜீனியா பாயிண்ட் ப்ளசன்ட்ல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நிறைய UFO சைட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கிறதாவும் மெஷர் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது மட்டும் கிடையாது, இதுக்கும் முன்னாடி நிறையவே இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. மேபி இந்த மாத்மேன் ஒரு ஏலியனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மேபி இது வேற பேரலல் யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு உயிரினமாக இருக்கலாம், வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து அந்த உயிரினம் அந்த இடத்துக்கு தப்பிச்சு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கதைகள் சொன்னாலும் மாத்மேன் என்னன்னு இன்னி வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அர்பன் லெஜெண்ட்ஸை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாத்மேனை பற்றி, மாத்மேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வந்து அடுத்து ஒரு புது இன்ட்ரோ வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்ட்ரோ டைலாக்ஸுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்க போது மறக்காம நம்ம சேனலெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பார்க்கலாம். ஃபியூச்சரில் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். வேலை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லுவது அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.